2,60,000 கோடி ரூபாய் நீட் போராட்டம் பின்னணி வெளியான திடுக்கிடும் தகவல். நீட் தேர்வுக்கான வினாத்தாள் கசிந்ததை எதிர்த்து டெல்லி ஜந்தர் மந்தரில் மிகப்பெரிய போராட்டம் நடைபெற்று வருகிறது. டெல்லியில் நீட் தொடர்பான போராட்டம் என்பது இது புதிது என்றாலும் கூட தமிழகத்தில் நீட்டுக்கு எதிரான போராட்டம் புதிது அல்ல. தொடர்ந்து நீட் தேர்வு அமலுக்கு வந்ததில் இருந்து போராட்டம் நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் டெல்லியில் நடக்கும் போராட்டம் நீட் தேர்வுக்கு எதிரானது அல்ல. நீட் தேர்வு வினாத்தாள் கசிவுக்கு பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்பதுதான். ஆனால் அதே போராட்டத்தை பயன்படுத்தி தமிழகத்தில் ஒட்டுமொத்தமாக நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று ஓங்கி ஒலித்துக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக நீட் தேர்வுக்கு எதிராக போராட்டத்தின் பின்னணி என்ன என்பதை அலசி ஆராய்ந்தால் பல திடுக்கிடும் உண்மைகள் தெரியவரும். நீட் தேர்வுகள் அமல்படுத்துவதற்கு முன்பு ஒவ்வொரு தனியார் மருத்துவக் கல்லூரியிலும் முதலாம் ஆண்டு சேரும் மருத்துவ மாணவர்களிடம் தலா 2 கோடி ரூபாய் வரை கட்டணம் வசூலிக்கப்படும். குறைந்தது 200 மாணவர்கள் அட்மிஷன் நடைபெற்றால் தலா 2 கோடி ரூபாய் என்றால் ஒரே வருடத்தில் நன்கொடை மட்டும் 400 கோடி ரூபாய் வரை ஒரு தனியார் கல்லூரி கல்லா கட்டி கொண்டிருந்தது. அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு மாணவரிடமும் கல்வி கட்டணமாக 25 லட்சம் ரூபாய் வரை வசூல் செய்தது தனியார் மருத்துவக் கல்லூரிகள். இப்படி ஆண்டுக்கு சுமார் மருத்துவக் கல்லூரி உரிமையாளர்களுக்கு 650 கோடி ரூபாய் வரை வருமானம் கிடைத்தது. இந்த பணம் அனைத்துமே கருப்பு பணமாக அவர்கள் பாக்கெட்டுக்கு சென்று கொண்டிருந்தது. ஆனால் நீட் தேர்வு அமலுக்கு வந்த பின்பு மருத்துவக் கல்லூரிக்கு பெரும் ஆப்பாக விடும் அளவில் அவர்கள் அடிமடியிலேயே கை வைக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். குறிப்பாக நீட் தேர்வு அமலுக்கு வந்த பின்பு தனியார் கல்லூரியாக இருந்தாலும் கூட அரசாங்கமே நீட் தேர்வு மதிப்பெண் அடிப்படையிலேயே மாணவர்களை தேர்ந்தெடுத்து அந்த தனியார் கல்லூரிக்கு அனுப்பும் நிலை உருவாக்கப்பட்டது. இதனால் கல்வி கட்டணம் 50 லட்சத்திலிருந்து 5 லட்சமாக குறைக்கப்பட்டது. இதனால் நீட் தேர்வு வருவதற்கு முன்பு கொள்ளை லாபம் பார்த்த மருத்துவ கல்லூரி உரிமையாளர்கள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டார்கள். இந்தியா முழுவதும் 400க்கும் மேற்பட்ட தனியார் மருத்துவக் கல்லூரியில் பெரும்பாலும் அரசியல் கட்சி சார்ந்தவர்களாகவே உள்ளார்கள். இப்படி ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுவதும் 2,60,000 கோடி ரூபாய்க்கும் மேல் தனியார் மருத்துவக் கல்லூரிகள் லாபம் ஈட்டி வந்த நிலையில் நீட் தேர்வு அமலுக்கு வந்த பின்பு கடந்த 10 ஆண்டுகளாக இந்த தனியார் கல்லூரிகளுக்கு சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இப்படி இழப்புகளை சந்திக்கும் தனியார் கல்லூரிகள் எங்கே நீட் தேர்வு ரத்தாகாதா, மீண்டும் நாம் பழையபடி கோடி கோடியா கொள்ளையடிக்க முடியாதா என்கின்ற நப்பாசையில்தான் ஆங்காங்கே நீட் தேர்வை ரத்து செய்வதற்கான போராட்டங்களை அவர்களே பின்னிருந்து பண உதவி செய்து நடத்துவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது.